முருகனை இப்படிதான் வழிபட வேண்டும். முருகனின் பாதங்களை சரணடைந்தால் தீராத வினைகளும் தீர்ந்து பலவிதமான நன்மைகள் ஏற்படும். இப்படி நமக்கு நன்மைகளை கொடுக்கும் முருகப்பெருமானை முறையாக வழிபாடு செய்து வந்தால் இன்னும் நல்ல பலனை பெறலாம். என்ன நடந்தாலும் முருகா, உன்னை வழிபடுவதை நிறுத்த மாட்டேன். உன்னை தினமும் வழிபடுவதற்கு எனக்கு அனுமதி அளித்து அருள் செய் முருகா என முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டு அதன் பிறகு வழிபாட்டை தொடங்குங்கள். முருகன் படத்திற்கு பூ பொட்டு வைத்து அலங்கரித்து ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முருகனை வழிபடுவது சிறப்பு. காலையில் எழுந்து குளித்துவிட்டு அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் முருகனை வழிபட வேண்டும். முருகனின் முன் அமர்ந்து ஓம் முருகா என்றோ ஓம் சரவண பவ என்றோ முருகனுக்கு உகந்த நாமங்களை கூற வேண்டும். ஓம் சரவண பவாய நமக என்று 11 முறை அல்லது 21 முறை சொல்லலாம். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். கண்களை மூடி முருகன் பாடலை பாடக்கூடாது. முருகப்பெருமானின் முகத்தை பார்த்தபடி பாட வேண்டும். அதேபோல் முருகனை வணங்கும் போதும் கண்களை திறந்து கொண்டுதான் வணங்க வேண்டுமே தவிர கண்களை மூடிக்கொண்டு வணங்கக்கூடாது. இப்படி முருகனை தினமும் வழிபடலாம். அல்லது முருகனுக்கு உகந்த நாட்களான செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி, கார்த்திகை நட்சத்திரம் போன்ற நாட்களில் தொடர்ந்து முருகனை வழிபாடு செய்து வந்தால் வாழ்வில் நல்லதே நடக்கும். முருகன் எப்போதும் உங்களை கைவிட மாட்டார்.